உதயநிதி ஒரே கல்லில் 2 மாங்காய். நடிகர் விஜய் எதிர்க்கட்சி தலைவர் ஆவாரா? தமிழகத்தில் நடிகர் விஜய் தமிழ்நாடு வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கியதாக அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து பல்வேறு கட்சிகளும் பெரியதாக விமர்சிக்காத நிலையில் இந்த கட்சியினுடைய மாநாட்டுக்கு மறைமுகமாக பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தி வராங்க அப்படிங்கிறதா உண்மை. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற அனுமதி கோரி காவல்துறையிடம் அக்கட்சியை சேர்ந்த ருஷி ஆனந்த் மனு கொடுத்திருக்கார். மாநாட்டுக்கு அனுமதி கேட்டுள்ள இனமானது தேசிய நெடுஞ்சாலை அருகே இருக்கிறதால அனுமதி வழங்கப்படுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அதையெல்லாம் பொருட்படுத்தாம மாநாட்டு பணிகளை அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தொடங்கியிருக்காங்க. ஈரோடு, சேலம், திருச்சி அப்படின்னு அலையாய் அலைந்த மாநாட்டிற்கு இடம் பிடித்ததா காலையில் இடம் தர அப்படின்னு சொன்னவங்க மாலையில் மறுத்துவிட்ட நிகழ்வுகளும் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ விழுப்புரம், விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்த திட்டமிட்டு வராங்க. விழுப்புரம் காவல்துறை ஆணையர் தரப்பிலிருந்து 21 கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்குமாறு விஜய் கட்சி நிர்வாகிகளை காவல்துறை கேட்டுள்ளதாக தெரியுது. விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்த உள்ள மைதானம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 300 மீட்டர் தூரத்தில் இருக்கு. அதே போல் ரயில்வே பாதையில் இருந்தும் மிக அருகில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் காவல்துறை தரப்பில் இருந்து உரிய விளக்கத்தை கேட்டிருக்காங்க. இந்நிலையில் தமிழக அரசியல் கட்சிகளும் தாவேகாவினுடைய மாநாட்டை அதனுடைய செயல்பாடுகளையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராங்க. தேமுதிகவின் ஃபார்முலாவை பின்பற்றி நடிகர் விஜய், அதாவது ஜெயலலிதா காலத்தில் தேமுதிகவுடன் கூட்டணி வைத்து அதனை முக்கிய எதிர்க்கட்சியாக மாற்றியதை போல இந்த முறையும் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு அணுகினார்களாம். முதல்ல திமுகவை வீழ்த்துவிட்டு எதிர்க்கட்சியாக விட்டால் அடுத்த முறை ஆளும் கட்சியாக வியூகம் வகுப்பது எளிதாக இருக்கும் அப்படின்னு விஜய் கிட்ட ஆலோசனை சொல்லப்பட்டதான். ஆனால் பெரும்பாலான நிர்வாகிகள் இதை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லப்பட்டது. அதிமுக தலைமையும் தாவேக வளருவதை பெரிதாக விரும்பவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக உருவாக்க யாராவது முயன்றால் ஒரு கட்சி கொண்டு வந்தாங்கன்னா 2 கட்சிகளுமே பேரம் பேசி அவங்க தங்களுடைய கூட்டணிக்குள்ள இழுத்து திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படிங்கிற சிறிய காலி செஞ்சிருவாங்க. திராவிட கட்சிகள் மாற்றாக வந்திருக்காங்க அப்படிங்கிற பிம்பத்தை உடைச்சிருவாங்க. அதுதான் வழக்கமாக இருக்கும். இந்நிலையில் விஜயனுடைய நகர்வுகளை பார்த்து திமுகவும் கலைஞர் ஆர்மி அப்படிங்கிற வலுவான அணியை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்களாம். திருச்சி தெற்கு மாவட்டத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரில் கலைஞர் ஆர்மி என்ற ஒரு அணியை உருவாக்கி இருக்கோம். அந்த பெயரை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் பரிந்துரைத்தார் அப்படின்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கார். இலக்கிய அணி, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை, சட்டத்துறை, சிறுபான்மை நல உரிமை பிரிவு, சுற்றுச்சூழல் அணி, தொண்டர் அணி, தொழிலாளர் அணி, நெசவாளர் அணி, பொறியாளர் அணி, அதே போன்று மகளிர் தொண்டர் அணி, மருத்துவ அணி, மீனவர் அணி, வர்த்தக அணி, விவசாய அணி, விவசாய தொழிலாளர் அணி, விளையாட்டு மேம்பாட்டு அணி அப்படின்னு மொத்தம் 23 அணிகள் இருக்குது திமுகவில். உதயநிதி தலைவர் பதவியை நோக்கி செல்வதால் இந்த அணிகளுக்கெல்லாம் மேலான அணியாக கலைஞர் ஆர்மி இருக்கும் அப்படின்னு ஒரு சாரர் தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வேற விதமாக சொல்கிறாங்க. 18 வயதானவர்களுக்கு வாக்குரிமை அப்படின்னு எம்ஜிஆர் முதலில் அறிவித்த போது உடனடியாக இளைஞர் அணியை தொடங்கி வைத்தார் கருணாநிதி. இப்போ விஜய் கட்சியை சமாளிக்க கலைஞர் ஆர்மி உருவாகிறது அப்படிங்கிறாங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய். அதாவது உதயநிதியின் ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க என்னன்னா, எப்படியோ 2026 சட்டமன்ற தேர்தல் இந்தியாவின் கவனத்தையே ஈர்க்கும் விதத்தில் களைகட்ட போகிறது அப்படிங்கிறதா உண்மை.